லெபனானில் சமாதான பேச்சுவார்த்தை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. இஸ்புல்லா அமைப்பினரை முற்றிலுமாக ஒடுக்கும் வரை எங்களது தாக்குதல் முழு வீச்சில் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியாக அறிவித்திருக்கிறார். உலக நாடுகள் பலவும் அமைதிக்கு வழி தேடிக் கொண்டிருக்கும் சூழலில் நாங்கள் முழு பலத்துடன் தாக்குதலை தொடர்வோம் என்று நெதன்யாகு கூறியிருப்பது மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நேரடி உத்தரவு பிறப்பித்திருக்கும் அவர் இஸ்புல்லா ஏவுதளங்கள் மீது கடும் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். உங்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என இஸ்ரேல் மக்களுக்கு நெதன்யாகு வாக்குறுதி அளித்துள்ளார். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக லெபனான் அரசுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவும் அவர் தனது அமைச்சரவைக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் இஸ்புல்லா அமைப்பை முற்றிலுமாக நிராயுதபாணியாக்குவது மற்றும் லெபனான் இஸ்ரேல் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துவதுதான் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மறுபுறம் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமைதி பேச்சுவார்த்தை மட்டுமே தற்போது உள்ள சூழலுக்கு தீர்வாக இருக்கும் என்று நம்புகிறார். பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கு சாதகமான பதில்கள் கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இங்குதான் இருக்கிறது. அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது ஒரு மெல்லிய நூல் இழையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஈரான் இந்த ஒப்பந்தத்தை ஒரு ஒட்டுமொத்த போர் நிறுத்தமாக கருதுகிறது. ஆனால் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இதை லெபனான் மீதான தாக்குதலுக்கு தடையாக கருதவில்லை. இந்த முரண்பாடான நிலைப்பாடுகள் அந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தை எப்போது வேண்டுமானாலும் முறியடிக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெய்ரூட் நகரை இராணுவ மயமாக்கலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற லெபனான் பிரதமரின் அழைப்பை இஸ்ரேல் பாராட்டியுள்ளது. எனினும் களத்தில் குண்டுகள் விடுவது இன்னும் நின்றபாடு இல்லை. இஸ்புல்லாக்கள் முற்றிலுமாக ஆயுதங்களை கைவிடுவார்களா அல்லது போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்